ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். எனக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் நீங்கள் ஒரு கோல்டு லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கோல்டு லோனை உங்களோட மொபைல் மூலமாகவே எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் கோல்டு லோன் ஒரு 1,00,000 ருபீஸுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு வருஷத்தில் நீங்கள் அதோட வட்டியும் அதோட அசலும் கட்டி நீங்கள் அந்த உங்களோட அந்த கோல்டை ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக அந்த அமௌண்ட் அதை மொத்த அமௌண்ட்டையும் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் அமௌண்ட் கிடைக்க நீங்கள் அந்த கோல்டு லோனுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போக தேவையில்லை. உங்களோட மொபைல் மூலமாகவே ஈஸியாக நீங்கள் உங்களோட அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு மணி சென்ட் பண்ணி ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கிடைக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதில் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட கோல்டு லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் எவ்வளோ ரூபா பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீபேமெண்ட் பண்ண அமௌண்ட் உங்களோட லோன் அக்கௌண்ட், அதாவது ஜுவல் லோன் அக்கௌண்ட்டில் டிடெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண அமௌண்ட் உங்களோட கோல்டு லோனில் இருந்து டிடெக்ட் ஆயிருக்கா, இப்போ கரண்டாக என்ன பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா, கரெக்டாக உங்களுக்கு அந்த லோன் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே இந்த கோல்டு லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்க் தரப்பில் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டு ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது இதில் உங்களோட சேவிங், கரண்ட், டெபாசிட், லோன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் 4வதாக இருக்குது அந்த லோன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எடுத்த லோன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடுத்திருக்க கோல்டு லோனை தான் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் என்ன லோன் எடுத்திருந்தாலும், பர்சனல் லோன், ஹோம் லோன் எது எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல ஷோ ஆகும். கரெக்டாக அக்கௌண்ட் நம்பரை பார்த்து, அதாவது உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க ஜுவல் லோன் வைக்கும்போதே. ஸோ அந்த கார்டில் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் தான் இதில் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டானு பார்த்துட்டு அந்த லோனில் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி லோன் டீட்டெயில்ஸ், லோன் ரீபேமெண்ட், லோன் ஷெட்யூல்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நம்ம இப்போ லோன் ரீபேமெண்ட் தான் பண்ண போகிறோம். 2வதாக இருக்க லோன் ரீபேமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஒருவேளை நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் ஷோ ஆகும். எந்த அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் அந்த உங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட் உங்களோட அந்த கோல்டு லோனோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், உங்களோட நேம் இருக்கும். அதுக்கு கீழே அமௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் என்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லோன் ரீபேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் இப்போ லோன் ரீபேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ரிமார்க்கில் லோன் ரீபேமெண்ட் தான் கொடுக்கணும்ல, ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே டேக் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். உங்களோட இந்த ட்ரான்சாக்ஷனை டேக் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்க, உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நம்பரு எல்லாம் இருக்கும். கீழே கன்ஃபார்ம் இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதுவே இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பின் கேட்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணியிருந்துப்பீங்க. அந்த டிரான்சாக்ஷன் பின்னை கரெக்டாக என்டர் பண்ணணும். நீங்கள் டிரான்சாக்ஷன் பின்னை என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யுவர் லோன் ரீபேமெண்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்துடும். இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, எந்த அக்கௌண்ட் நம்பரு, எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இல்லை வேறு யாருக்கு ஷேர் பண்ணணும்
பண்ணாலும் ஷேர் ரெசிப்ட் இருக்கும், டவுன்லோட் இருக்கும். ஸோ எது வேணாலும் நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோல்டு லோன் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது பார்த்துடலாம். ஸோ ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு திரும்ப முதல்ல கிளிக் பண்ண மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் முதல்ல நம்ம செலக்ட் பண்ண மாதிரி லோன்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இப்போ பாருங்கள் டாப்பில் ஷோ பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷோ பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் சேங்ஷன் அமௌண்ட் நான் 1.5 லட்ச ரூபா வந்து கோல்டு லோன் எடுத்திருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் பாருங்கள் 1,49,700 அதாவது நான் 300 பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்குது 1,49,700 இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கோல்டு லோன் அக்கௌண்ட்டில் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் இதை செக் பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு டிடெக்ட் ஆயிரும். ஆனால் எப்போ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணாலும் கன்ஃபார்மாக இதை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் செக் பண்ணுறது இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டுமே அதில் வரும். எந்த டேட்டில் வந்து எவ்வளோ ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கோல்டு லோன் வச்சுருக்கீங்கன்னா எப்படி வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது, ரீபேமெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் பார்த்துட்டோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.